அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11ஆம் வகுப்பு வரலாற்று படத்துலேருந்து கேள்வி பதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் 25 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அப்லோட் பண்ணது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி Q&A அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். இதுக்கான வெப்சைட்டில் எங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுலேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல் கேள்வி பார்த்துடலாம். ஊமைத்துரையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு எந்த ஆண்டு கொல்லப்பட்டனர்? ஊமைத்துரையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டாங்க. 1801 நவம்பர் 16ஆம் தேதி கொல்லப்பட்டாங்க. ஸோ எந்த இடத்துல வச்சு கொண்டாங்க அப்படின்னு கேட்டாக்கா பாஞ்சாலங்குறிச்சி. எந்த வருடம்னா 1801 நவம்பர் 16. தென்னிந்திய கிளர்ச்சியோடு தொடர்புடைய 73 கிளர்ச்சியாளர்கள் எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? தென்னிந்திய கிளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு 73 கிளர்ச்சி பண்ணவங்கள 73 பேரை வந்து மலையாள இருக்கக்கூடிய பினாங்கு தீவுக்கு தான் நாடு கடத்தினாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா சங்ககிரி கோட்டையில் வச்சு அவரை தூக்கில் போட்டாங்க. சின்னமலையோட போர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காவிரி கரையில் நடந்த 1801ஆம் ஆண்டு நடந்த ஒரு போர். அதுக்கப்புறம் 1802 ஓடா நிலையில் நடந்த போர். 1804 அரச்சலூர் போர். ஸோ இதை வந்து வரிசை கேட்டால் இதுதான். ஃபஸ்ட்டு காவிரி கரையில், அதுக்கப்புறம் ஓடா நிலை அப்படிங்கிற இடத்துல, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அரச்சலூரில் ஒரு போர். இது எல்லாமே சின்னமலையோட போர்கள். சின்னமலையோட இறுதி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1805 தான் இறுதி போர் நடந்தது. அடுத்தது வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1806 நடந்தது. 1806ஆம் ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணமான தலைப்பாகையை தனது நேரடி கண்காணிப்பில் அறிமுகம் செய்தவர் யார்? புரட்சிக்கு உடனடி காரணம் என்னன்னா அது வந்து தலைப்பாகை தான். 1806ஆம் ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணம் தலைப்பாகை. அதை வந்து அவரோட நேரடி கண்காணிப்பை அறிமுகம் செஞ்சார். துணை ஜெனரல் அக்னியூ தான் அறிமுகம் செஞ்சார். அடுத்த கேள்வி. இந்தியர்களின் பார்வையில் அக்னியால் அறிமுகப்படுத்தப்பட்ட தலைப்பாகையில் அருவருக்கத்தக்க அம்சமாக கருதப்படுவது எது? அதில் அந்த தலைப்பாகையில் என்ன ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருந்ததுன்னா ரிப்பனும் குஞ்சமும் தான். அடுத்தது வேலூரில் இருந்த எந்த படைப்பிரிவு வீரர்கள் முதலில் இந்த புதிய தலைப்பாகையை அணிய மறுத்தனர்? ஃபஸ்ட்டு எந்த படைப்பிரிவு வீரர்கள் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா 4ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அணிகிறதுக்கு மறுத்தாங்க. அடுத்த கேள்வி. புதிய தலைப்பாகை அணிவதற்கு விருப்பம் இல்லாத உணர்வு வீரர்களிடம் மிக பலவீனமாக இருப்பதாக கருதியவர் யார்? இந்த புதுசாக வந்து அந்த மாதிரி ஒரு தலைப்பாகை போடுறதுக்கு விருப்பம் இல்லாத உணர்வு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி என்ற நூலை எழுதியவர் யார்? ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி அப்படிங்கிற புக்கை எழுதினது W.J. வில்சன். கில்லஸ்பியோட வன்கொடுமைகளை நேரில் கண்டு 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறியவர் யார்? கில்லஸ்பியோட எல்லா கொடுமையும் நேரில் பார்த்து 800க்கும் மேலே உடல்களை வந்து கோட்டையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னது வந்து ஜே பிளாக்கிஸ்டன். வேலூர் கோட்டையை எத்தனை நிமிடங்களில் கர்னல் கில்லஸ்பி ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக கூறப்படுது? ஒரு 15 நிமிஷத்தில் கில்லஸ்பி அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். கோல் கிளர்ச்சியின் வருடம் என்ன? கோல் கிளர்ச்சி 1831 1832 வரைக்கும் நடந்துச்சு. கோல் கிளர்ச்சிக்கான உடனடி காரணம் என்ன? சோட்டநாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி இல்லாதவங்களுக்கு குத்தகைக்கு விட்டது தான் உடனடி காரணம். கோல் கிளர்ச்சியோட தலைவர் யார்? புத்த பகத் தான் கோல் கிளர்ச்சியோட தலைவர். 1831 to 32 நடந்துச்சு. சோட்டநாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி இல்லாதவங்களுக்கு குத்தகை விட்டதான் காரணம். கோல் கிளர்ச்சியோட தலைவர் புத்த பகத். கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பின்ஸ்ராய் மன்கி அப்படிங்கிறவரோட 1832 மார்ச் 19 சரணடைஞ்சோட தான் இந்த கோள்களோட போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சந்தால் கிளர்ச்சியோட வருடம் என்ன? அடுத்த கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி 1855 1856 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த சந்தாலை வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க மஞ்சின்னு. மஞ்சி என்று அறியப்படும் பழங்குடியினர் யாருன்னா அதுவும் வந்து சந்தால் தான்.
தங்களது தாய்மண்ணில் இருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை எவ்வாறு அழைத்தனர்? அவங்களோட தாய்மண்ணிலிருந்து துரத்தடிக்கப்பட்டாங்க சந்தால்கள். அவங்க ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருக்க பகுதிகளை திருத்தி டாமின் இ ஹோ, அதாவது சந்தால்களின் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை அழைச்சாங்க. தொடக்கத்தில் சந்தால்களின் தலைவராக இருந்தவர் யார்? தொடக்கத்தில் சந்தால்களோட தலைவராக இருந்தது வந்து சித்தோ. முண்டாக்களின் கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? முண்டாக்களோட கிளர்ச்சி அப்படின்றது 1899 to 1900 காலகட்டத்தில் நடந்துச்சு. உல்ஹுலன் கிளர்ச்சி என அறியப்படுவது, உல்ஹுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுவது முண்டாக்களோட கிளர்ச்சி. கடைசி கேள்வி, பீகார் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடியினர் யார்? பீகார் பகுதியில் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடியினர் வந்து முண்டாக்கள். ஸோ இதோட 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.